பகுதி மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தவனை ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த நாளில் ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு ஆண்டுடைய ஊழிய பாதையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகருக்கு என்ன செஞ்சார்? ஒரு வாழ்வை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். தலைப்பு, நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க. என்ன தலைப்பு? அர்ப்பணிப்புள்ள ஆசா. என்ன போட்டிருக்கு? அர்ப்பணிப்புள்ள ஆசாரித்துவம். ஒருவேளை அவர் அர்ப்பணிப்போடு என்ன செஞ்சார்? ஆண்டுடைய ஊழிய பாதையிலே நாம் பார்க்கிறோம். இந்த மத்தேயிலே நாம் வாசிக்கும் பொழுது ஊழியம் எப்படி இருக்க வேண்டும், ஊழியம் எந்த விதத்திலே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, எப்படி அந்த ஊழியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்கிறது. முதல் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாருங்கள், அநேகரை மீட்க ஒரு பொருள் பேர் தான் என்னது? இந்த ஊழியம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இது ஒரு ஆராதனை அப்படின்னு இல்லை. இந்த ஆராதனை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பை கொடுக்கிறது, ஒரு வெற்றியை தருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை தருவது என்னது தான்? இந்த ஆராதனை தான். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் ஒரு சொற்ப ஜனமாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கலாம், 2-3 குடும்பமாக இருக்கலாம். அப்படி அல்ல. இந்த ஆலயத்துக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு புதிய காரியத்தை நமக்கு என்ன செய்கிறாரு? தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய ஊழியத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் அநேகரை என்ன செய்தார்? மீட்டெடுத்தார். அவங்க பாவத்தில் இருப்பாங்க, வியாதியில் இருப்பாங்க, கடனில் இருப்பாங்க. அவர் ஊழியம் செய்யும் பொழுது அந்த காரியத்தை எல்லாம் அவங்க ஜெயிப்பதற்கு உதவி செய்தார். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் பார்வை இல்லாமல் இருப்பான், அவரை கூப்பிடுவான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கூப்பிட்டோன்னே என்ன கிடச்சிரும்? அவனுக்கு பார்வை கிடச்சிரும். அப்போ அவனை மீட்டு எடுக்கிறார், அவனுக்கு ஒரு புது வாழ்வை தருகிறார். இன்னொருத்தனை பாருங்கள், குளத்தோரத்தில் கிடக்கிறான், அவன் என்ன செய்கிறான்? உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்கிறான். உடனே அவனுக்கு என்ன கிடைக்கிறது? இவர் போனோடனே எழும்பி நடன்னு சொல்கிறார். அப்போ மீட்கும் ஒரு கருவியாக ஆண்டவர் அன்னைக்கு பயன்பட்டார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து கொள்வோம். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி ஆண்டவருக்காக ஜெபிக்கிறோம், வீடுகளில் இருக்க நேரம் ஜெபிக்கிறோம், ஆலயத்து வரும்போது ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய சேகரத்துக்காக ஜெபிக்கிறோம். நம்ம எப்படி ஒருவேளை ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்ய போகிறோம்? நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அப்படி வாங்க மார்க்கு 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சம்பவத்தை நாம் சிந்திக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமா? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். போதும், இதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்கனாலும் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தான். இப்போ அங்கே வாசித்த வசனமோ இந்த வசனம் என்ன தான்? ஒரே சேம் தான். ஆனால் இதில் என்ன கற்றுக் கொடுக்குறார் என்று சொன்னால், ஒரு உவமை என்ன பண்ணுறாரு அங்கே நம்ம கற்றுக் கொடுக்குறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி அவர் என்ன செய்யணும்? ஒரு மறுவாழ்வை கொடுக்க முடியும், எப்படி அவனை மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இங்கே அழகாக பார்க்குறோம். இந்த சம்பவத்தில் யார் இருக்கிறா? கண் தெரியாத ஒரு குருடன். அவன் பெயர் கொடுக்கப்படும். என்ன பேர்? பர்திமேயு. பர்திமேயு அப்படிங்கிற அந்த குருடன் அங்கே இருக்கிறான். அவனுடைய பணி என்னது? அவனுக்கு என்ன பணி இருந்துச்சு? பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். கண்ணு தெரியலன்னா வேறு வேலைக்கு எங்கே போக முடியுமா? முடியாது, அப்படி தானே? இப்போ என் கூட ஒரு அண்ணன் உண்டு, இன்றைக்கி கூட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். கீபோர்டெலாம் இருந்தால் கண்டிப்பாக அவர் நினச்சிருப்பேன், ஆசைப்படுவார். ரொம்ப பாட்டு படிக்க இல்லை கதை சித்திரம் தான் வரக்கூடிய நாள் நினச்சிவேன். கீபோர்டு இருக்கும்போது கண்டிப்பாக கூட்டு வரேன். நல்லா டிஜிஎஸ் வாய்ஸை சூப்பராக பாடுவார். வெக்கால்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்தவர், நம்முடைய பிளைண்ட் ஸ்கூலில் படித்தவர். கிட்டத்தட்ட 12 வரைக்கும் என்ன பண்ண எங்கே தான் படித்தார்? பிளைண்ட் ஸ்கூலில் தான் படித்தார். சார் நீங்கள் பார்த்துருக்கலாம், என் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி ஒரு பாட்டை நினச்சிருப்பேன், நான் வச்சுருப்பேன். இங்கே வேறு யார் நம்பர் என்கிட்ட இருக்குன்னு தெரில. வாட்ஸ்அப்பில் இப்போ அடிக்கடி ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஜிஎஸ் வாய்ஸில் அழகாக பாட்டு படிப்பார். அவர் பார்த்திங்க அப்படின்னா பிறவிலே ஒரு கண் மட்டும் நினச்சி தெரியும். அவருக்கு ஒரு கண் மட்டும் தெரியும், ஓரளவுக்கு நடந்து போயிடலாம். அந்த ஒரு பார்வையை வச்சு அவருடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். படிக்கும் பொழுது ஒரு பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பென்சில் எழுதி கொண்டிருக்கும் பொழுது அந்த பென்சிலால் அவர் கண்ணில் என்ன பண்ணிட்டான்? அந்த பென்சிலால் குத்திட்டான்.
திரும்ப 2வது கண்ணும் பார்வையை இழந்து போனார். பாருங்கள் நடந்தது என்னென்னா, அன்னைக்கு பார்வை சுத்தமாக அவருக்கு தெரியாது. ஆனால் நல்ல ஒரு தாளந்து என்னென்னா, சூப்பராக பாட்டு பாடுவார், மனப்பாடமாக தெரியும் அவருக்கு. நம்ம கிட்டத்தட்ட நம்முடைய கிறிஸ்தவ பாடல்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு என் கூட வந்ததுனால சொல்கிறேன், இப்போ ஒரு 6 மாதம் என் கூட பயணித்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 500 பாடல்கள் மனப்பாடமாக பாடிடுவார். அல்லேலூயா. இப்போ நமக்கு தான் தெரியுமா, இந்த டெய்லி இந்த பாட்டை படிக்கிறோம் கீர்த்தனைகளை, அப்படி தானே. நானே சொல்கிறேனே, ஊழியத்தில் 10 வருஷமாக ஆகிட்டு நம்முடைய பகுதியில் பாட்டு சில நேரம் நினச்சி வரிகள் நம்ம மறந்துடும், ராகம் என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள், ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, பிறளவே செய்யாது. நான் மொபைல் எடுத்து வச்சுருப்பேன், அவர் படிக்கும்போது கரெக்டாக அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவார், ஒரு லைனை கூட மாற்ற மாட்டார். கீழே இருக்க லைனை மேலே பாட மாட்டார், மேலே இருக்க லைனை கீழே மாற்ற மாட்டார், சூப்பராக பாடுவார். கத்தர் கொடுத்த ஒரு தாளந்து. அப்போ பாருங்கள், நீ நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அவங்க பயன்படுத்தினாங்க பிளைண்ட் ஸ்கூல்லேருந்து. இப்போ அவங்க பெரிய ஆளாகிட்டாங்க, 27 வயசு ஆகிட்டு இப்போ திருமணத்துக்காக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல துணைவி வர வேண்டும் என்று சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிறாரு. இப்போ அவங்க வீட்டார என்ன செய்யணும், நடத்தி கொண்டிருக்கோம். வெக்கால்பட்டியில் கடந்த நாட்களில் 20 சென்ட் லேண்டு கிடச்சிது. இப்போ அவர் வீட்டில் என்ன செய்கிறோம், வீட்டு ஆராதனை ஆரம்பித்திருக்கிறோம். இதனால தான் அவர் என் கூட பழக்கம். அவர்கிட்ட என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, அவரை நாங்கள் தான் பைக்கில் ஏற்றி விடணும், இறக்கணும் அப்படின்னா நாங்கள் தான் இறக்கி விடணும், ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா நாங்கள் தான் நினைச்சணும் கூப்பிட்டு போகணும். இப்படியாக தனியாக ஒரு சின்ன வேலை செய்ய முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே நினச்சிவார், நடமாடிக்கொள்வார். அவர் தெரியும் என் ஸ்டெப் எங்கே இருக்குது, என் வீட்டில் ஷெவர் எங்கே இருக்குன்னு அவர் தெரியும். ஆனால் வெளியே கூப்பிட்டு போனோம் அப்படின்னா நம்ம உதவி இல்லாமல் அவரால் நினச்ச முடியாது, வர முடியாது. அப்போ அவர் அடிக்கடி சொல்லுவார், அண்ணன் கண் தெரியாத என்னையே என்ன பண்ணுவாங்க, என் கூட இருக்கிற நண்பர்கள் கண் தெரியாதவங்களே கிண்டல் பண்ணுவாங்க அப்படிம்பார். கண் தெரியாதவங்களும் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்க அவ்வளோ பேருக்கு என்ன செய்யாது, கண்ணு தெரியாது. ஆனால் அவ்வளோ ஆட்களும் அவர் என்ன செய்வாங்களாம், கிண்டல் பண்ணுவாங்களா, ஏளனம் பண்ணுவாங்களாம். ஒரு சில நேரம் அழுவாராம் கண்ணீர் விட்டு, ஐயோ என் கூட இருக்கணும் என்ன செய்யாது, கண்ணு தெரியாது, ஆனால் என்ன பண்ணுறான், என்னை கிண்டல் பண்ணுறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மனுஷனை போல தான் இந்த பர்திமேயும் இருந்திருப்பான். அவனுக்கு பார்வை இல்லை, அவனுடைய பணி என்னது, பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இந்த அண்ணன் என்ன அடிக்கடி சொல்லுவார், என் குடும்பமே என்னை நினைச்சிட்டு வெறுத்துட்டியா அப்படிம்பாரு, என் கூட வரான்னு சொல்லுவார். ஏன்னா இவரால் வேலை செய்ய முடியாது, ஏன்னா பார்வை கிடையாது. அவங்க வீட்டில் ஆடு மாடு வச்சுருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன வேலை கூட இவரால் செய்ய முடியாது. இவர் தெரிஞ்ச ஒரே வேலை என்னது, பாட்டு மட்டும் தான் பாட தெரியும். பாட்டு அழகாக பாடுவார், ஜோம் பண்ணுவார். இன்றைக்கி அவர் ஞானஸ்தானம் எடுத்து நம்ம மேட்டூர் சபையில் சேர்ந்துருக்கிறார். அப்போது அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, பார்வை இல்லாதனால இவர் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, வெறுத்துட்டாங்க. இப்போ கூட சொல்லுவார், ஆனால் என் சொந்த பந்தங்கள் கூட என்கிட்ட நிச்சய மாட்டேக்கி பேச மாட்டேன். காரணம் என்ன, என்கிட்ட என்ன இல்லை, வருமானம் இல்லை, என்னால் ஒரு யூஸ் இல்லை. ஆனால் நான் ஆண்டவருக்கு இருந்திருக்கேன், ஆண்டவருக்கு பாட்டு பாடுறேன், ஆனால் அந்த உலகத்துக்குள்ளாக என்னால் யூஸ் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஷேர் பண்ணுவார். அப்போ நான் யோசித்து பார்ப்பேன், இந்த பர்திமேயும் அதே போல் தான் இருந்திருப்பான். ஒருவேளை வருமானம் இல்லாத சூழ்நிலை என்ன பண்ணியிருப்பான், அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு தான் சொல்லி வாசிக்கிறோம். நடந்தது என்ன தெரியுமா, அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அங்கே இயேசு வருகிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவன் ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறான், கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான் பாருங்கள், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை வர அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ தான் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் என்னென்னா, அது வரைக்கும் அவனுடைய பணி என்னது தான், பிச்சை எடுத்துக்கொண்டு தான், பார்வை இல்லாத மனுஷன்தான். ஆனால் ஆண்டு ஒரு நாள் தான் வந்தார், அவன் பக்கத்தில் வருகிறார் ஊழிய பாதையில். வந்தவொடனே அவன் தெரிஞ்சுட்டு, இந்த நாளை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. இந்த சான்ஸை நான் என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். இது வரைக்கும் நான் என்னுடைய பணி பிச்சை எடுக்கிற பணி தான். எல்லாரும் என்னை அற்பமாக தான் பார்த்தாங்க, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, என்னை வெறுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இயேசு வருகிறார், இவரால் என்னைய மாற்ற முடியும், இவரால் என்னை மீட்க முடியும்னு சொல்லி அவன் உணர்ந்து கொண்டான். செஞ்சது என்ன தெரியுமா, அந்த இடத்துல வாசிக்கிறோம், 50 வருஷம் சொல்லுது பாருங்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஏசப்பாட்ட இன்னும் பேசலை, ஏசப்பாவுடைய அற்புதங்களை அவன் பெற்றுக்கொள்ளலை. அவன் செஞ்சது என்ன தெரியுமா, கூப்பிட்ட உடனே அந்த மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணான், எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம எங்கே இருக்க போகிறோம், ஏசப்பா கூட இருக்க போகிறோம், ஏசப்பாவோட ஊழியத்தை நம்ம செய்ய போகிறோம், ஏசப்பா என்ன எழுதி எனக்கு பார்வை தரப்போகிறாருங்கிற அந்த விசுவாசம் அவனுக்கு காணப்பட்டது. இன்றைக்கி ஊழிய பாதையில் நாங்களும் அநேக இடத்துக்கு போவோம், விசுவாசத்தினால அந்த ஊழியம் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அவங்க தர்ற வருமானத்திலேயோ இல்லை அவங்க கொடுக்குற எந்த ஒரு சலுகையினாலும் இந்த ஊழியம் செய்ய முடியல, இந்த விசுவாசத்தினால தான் இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி ஊழிய பாதையில் பல கஷ்டங்கள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. இங்கே பாருங்களேன், இந்த பர்திமேயு குருடனுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஏன் அந்த குருடனை அதட்டணும், யோசித்து பாருங்கள். குருடனும் அதுவரை அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்க மாட்டான், அவனுக்கு எல்லாருமே அற்பமாக பார்த்துருப்பாங்க. அவனை கூட பேசாது இருக்கும்படி என்ன செஞ்சாங்க, அதட்டினார்கள். அவன் ஆனால் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். உலகம் அப்படி தான், நிறைய நேரங்கள் நம்மளை பேச விடாமல் என்ன பண்ணிடுவாங்க, தடுத்துருவாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இந்த குருடனை ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் வரணும், ஏன் அவனை மீட்கும்படியாக வந்தார் அப்படின்னா, அவனுக்குள்ள அந்த விசுவாசம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளும் அங்கே வந்திருக்கிறோம், அப்படி தானே, இல்லை ஊழியர்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்.
இவன் என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகள். நம்முடைய விசுவாசத்தை அவர் புரிந்து வைத்திருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது நிச்சயம் அதை நினச்சவர் நமக்கு தருவார். கூட என்ன நினச்சிருப்பான், இன்றைக்கி ஏசப்பா வந்துட்டார், இன்றைக்கி இதை நம்ம பயன்படுத்திக்கொள்ளணும். இன்றைக்கி அவர் நம்மளை கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு பார்வை கிடச்சிரும். ஆனால் ஆண்டவர் கூப்பிட்ட அவன்கிட்ட கேட்குறார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? உடனே அவன் என்ன செஞ்சான், நான் பார்வையடைய வேண்டும். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், உலக மக்கள் நம்ம கூட வராங்க, பஸ்ஸில் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பீங்க அப்படி தானே, இந்த கண் தெரியாத மக்கள் வராங்க அப்படி தானே, ஒருவேளை ஊனமுற்றவங்க வருவாங்க. என்ன கேட்பாங்க வந்தோடனே, என்ன கேட்பாங்க, பைசா கேட்பாங்க அப்படி தானே. ஐயா ஒருவேளை சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒருவேளை இன்றைக்கி உங்கள் ஊரில் ஒரு அண்ணன் தெரியும், உங்கள் பாஸ்டேட்டில் ஒரு அண்ணன் தெரியும், அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஊழியம் செய்கிறாங்க. அந்த அண்ணன் வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போவாங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், அண்ணன் ஏன் இப்படி வாரந்தோறும் செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது, எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் கற்றுக் கொடுத்தார், இந்த ரோட்டோரங்கள் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், அதை நான் செஞ்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி செய்வார். அப்போ டெய்லி அதே இடத்துல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த அண்ணன்ட்ட. டெய்லி அந்த இடத்துல இருப்பாங்களா, நீங்கள் எப்படி அதே இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லி கொண்டு கொடுப்பீங்க? அப்படி இல்லை, யார் நான் ரோட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் என்னச்சுவேன் கொடுப்பேன். ஒரே ஆள் கொடுப்பதில்ல, நான் ரோட்டில் யாரை பார்க்குறேன்னு அவங்களை என்னச்சேன் உணவை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஏழை மக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஏராளமான மக்கள் இன்றைக்கி எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நினச்சிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், என் மன விருப்பம் என்னங்கிறத அவர் புரிஞ்சு கொண்டார். நினச்சிருந்தா நினச்சிக்கலாம், சிஸ்டர்லாம் சேர்ந்து ஒரு காசை கொடுத்துட்டு நினச்சிருக்கலாம், போயிருக்கலாமா இல்லையா, நான் சாப்பிட்டுக்கப்பா ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்டு. ஆனால் அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, உனக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ அவன் மன விருப்பத்தை பார்க்குறாரு. சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க, இவர் பார்வை கொடுப்பாரா, பார்வை கொடுக்க முடியுமான்னு சொல்லி சந்தேகத்தோடு பார்த்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவன்கிட்ட கேட்ட உடனே அவனுக்கு என்ன கிடச்சிது பாருங்கள், நான் பார்வை அடைய வேண்டும் என்றான், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவர் நினச்சிக்கலாம் உனக்கு பார்வை கிடச்சிட்டு பண்ணி போகலான்னு சொல்லிக்கலாம். ஆனால் சொன்ன வார்த்தை என்னது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுதுலாம் ஒரு விசுவாசத்தோடு கடந்து வரணும். இன்றைக்கி நான் போகிறேன், இன்றைக்கி சார் கொடுக்குற வார்த்தை, இன்றைக்கி ஊழியர்மாக வரக்கூடிய வார்த்தை எனக்கு என்ன செய்யணும், கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ முதலாவது இந்த ஊழியத்தின் வாழ்க்கையில் ஊழியம் செய்கிற இந்த பாதைகளில் நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவர் மையப்படுத்த வந்திருக்கிறோம். முதலாவது நம்ம காணப்பட வேண்டிய காரியம் விசுவாசம். விசுவாசம் மாத்திரமல்ல, நடந்து என்ன செஞ்சான் பாருங்கள், வழியில் இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. நிறைய மக்களை பார்க்குறோம் அப்படி தானே, நன்மையை பெற்றுக்கொண்டு எங்கே போயிடுறாங்கன்னா, ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் ஆலயத்துக்கு வர்றாங்க, எனக்கு இந்த காரியம் நடக்கணும் ஆலயத்துக்கு வர்றாங்க. ஆனால் கிடச்ச உடனே எங்கே வர்றதில்லை, ஆலயத்துக்கு வர்றதில்லை. இன்றைக்கி இப்படி தான் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு என்ன இல்லை, ஒரு நன்றி உள்ள பிள்ளைகளாக இன்றைக்கி இல்லை. நம்ம வந்திருக்கோம் ஆண்டவர் சமூகத்தில். உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் ஊழியத்தில் ஊழியம் கொள்ளும்படி நம்ம வரும்பொழுது, ஆண்டவர் ஆராதிக்க வரும்பொழுது நாம் விசுவாசமாய் வர வேண்டும். எப்படி அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தாரோ, இந்த பருதிமை கூட எப்படி புதிய ஒரு வாழ்க்கை கொடுத்தாரோ, இன்றைக்கி அவர் நமக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நம்ம நினைக்கலாம், ஐயோ எனக்கு இது கிடைக்குமா, அந்த 8வது மாதத்தில் வரக்கூடிய 9வது மாதத்துக்கு கிடைக்குமான்னு சொல்லி வரலாம். ஆனால் நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். இன்னொரு சம்பவத்தில் ஆண்டுடைய ஊழிய பாதையில் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி சிந்திப்போம் என்று சொன்னால், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்கள், இங்கே சகைவை குறித்து பார்க்குறோம். இந்த சகை வாழ்க்கையில் ஆண்டு ஊழிய பாதையில் போகும்போது இந்த மனுஷனை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறான்னா, அவன் ஒரு பாவியான மனுஷன். பாவியான மனுஷன் ஏன் சொல்கிறாங்க, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா, அநேக மக்கள்கிட்ட வட்டி வசூலிக்கிறவனாக இருந்தான். நம்ம மக்கள் இன்றைக்கி பாருங்களேன், பணம் கொடுக்கும்போது சந்தோஷமாக என்ன செஞ்சிருவாங்க, வாங்கிடுவாங்க. அப்படி தானே, இன்றைக்கி 1 லட்ச ரூபா தரானா சந்தோஷமாக வாங்கிடுவாங்க. ஆனால் திருப்பி கேட்கும்போது என்ன ஆயிரும், அப்படி தானே. சொந்த பந்தங்களும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அது ஃபைனான்ஸ்காரனாக இருக்கட்டும், ஒரு பேங்க்காரனாக இருக்கட்டும், வாங்கும்போது சந்தோஷமாக என்ன பண்ணிடுவோம், மேனேஜர்கிட்ட கை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் கேட்கும்போது என்ன ஆயிடுது. அதே போல் தான் இவன் வரி வசூலிக்கிற எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அங்கே வாஸ்தவம் அழகாக தெரியும் இந்த சம்பவத்தில். அவன் அநேகிட்ட நினைச்சிடான், ஒரு வேளை 4 தனையாக 2 தனையாக என்ன பண்ணுவான், நிறைய வசூலித்திருக்கிறான். அங்கே அழகாக வாசிங்கன்னா தெரியும். அந்த 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனையாக திரும்ப. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் அதிகமாக என்ன செய்யறான், வட்டி வாங்கியிருக்கான். கொடுத்த பணம் 1000 ரூபாயாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், ஒரு 2000 ரூபாயா 3000 ரூபாய் என்ன செஞ்சிருப்பான், வாங்கியிருப்பான். அப்போ நடந்தது என்னென்னா, அந்த பணத்தை அதிகமாக சம்பாதிச்சு இந்த மக்களுக்கு பிடிக்காதவனா மாறிட்டான். அவனும் பாருங்கள், இந்த பணத்தை சம்பாதிச்சு யாருக்கும்
பிரியமில்லாத ஒரு மகனாக, ஒருவேளை இந்த உலக மக்களால் பாவியாய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த சகையு என்ன பண்ணுறான்? தள்ளப்படுகிறான். தள்ளப்படுகிற மாத்திரமல்ல, அவனும் இந்த பணம் தான் வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கை என்ன தான் இருக்குது? பணம் மாத்திரம்தான் இருக்குது, பதவி இருக்குது, பணம் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கை இல்லை, ரட்சிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி இருந்த சகையு தான் ஒரு நாள் இயேசு வருகிறான்னு சொல்லி கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போகிற வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி வகை தேடினான். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 8ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் வந்த உடனே எங்கள் வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நாசியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு எதாவது அநியாயமாக வாங்கினது நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இவனும் ஆபிரகாமுக்கு, பாருங்கள் அது வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு, ரட்சிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. முதலாவது பார்த்தோம், அந்த குருடனுக்கு பார்வை இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, இந்த மனுஷன் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வந்தவுடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்றைக்கி உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணான்? அவரை அழைத்து கொண்டு போனான். அழைத்து கொண்டு போன உடனே அவனுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்குது? சந்தோஷம் கிடைக்குது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பிறருக்கு ஆண்டவரை கொடுக்குறோமா? நமக்குள்ளே ஆண்டவர் வச்சுருக்கிறோம், நம்ம எல்லாம் வந்து ஆராதிக்கிறோம். யாராவது ஒருத்தருக்கு ஆண்டு அறியாத மக்களுக்கு எப்போ ஏசப்பா தான் நன்மை செய்வார், ஏசப்பாவால் இது முடியும் அப்படின்னு சொல்லி நாம் பிறருக்கு நாம் கற்றுக் கொடுத்துருக்குறோமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எங்கள் கோட்டவிளப்பட்டி சொல்லி கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நாங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்ன செய்வோம்? போவோம். வெள்ளிக்கிழமை தோறும் பசுவை திருச்சபையிலேருந்து ஒரு அக்காமார் ஆட்டோவில் என்ன செய்வாங்க, வருவாங்க, சபை ஊழியர் வருவார், எல்லோரும் கிட்டத்தட்ட பிரிஞ்சு போயிடுவோம். ஸ்ப்ளிட் ஆகி ஒரு ஒவ்வொருத்தரும் 5 வீடு 6 வீடு போய் சந்திப்போம். எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னா, சபைக்கு வரக்கூடிய மக்களில் சபைக்கு வராத மக்கள். சரியா, அந்த கிராமம் பயங்கர எதிர்ப்பான கிராமம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பைபிளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே போகணும்னு சொல்லிடுவாங்க அந்த கிராமத்தில். ஆனாலும் ஆண்டு கிருபையினால் போய் கொண்டிருக்கிறோம். கையில் பைபிள்லாம் கொண்டு போக மாட்டோம். போகும்போது என்ன இருக்கும், சும்மா நடந்து போவோம், கேஷுவலாக நம்ம சொந்தக்காரங்களை பார்க்க போவோம்ல, அந்த மாதிரி போவோம். நடந்தது என்ன தெரியுமா, அங்கே அந்த கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார், இந்த சாட்சியாக நீங்கள் சொல்லியிருப்பான்னு சொல்லி எனக்கு தெரியல, தாமோதரன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர். அந்த மனிதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கிராமத்தில் யாராக போனால் கல் எடுத்து எறிவார். யாரையும் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு என்ன பண்ணுவார்னா, நிறையா வீடுகளில் போய் என்ன செய்வார்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், குடும்பமாகட்டும், கிறிஸ்தவ குடும்பங்கள் யாருன்னு என்ன செய்ய பிடிக்காது அவங்களுக்கு. கிறிஸ்தவ குடும்பங்கள் வந்தாலே அவங்களை என்ன செய்ய பிடிக்காது. ஆனால் நடந்த என்ன சம்பவம்னா, அவருக்கு சின்ன பலவீனம், கடந்த 2 ஆண்டுகளாக பலவீனம், பெட்டில் அப்படி என்ன செய்ய படுத்திருக்கிறார். நாங்கள் அவங்க உறவினமாக கேள்விப்பட்டு ஜெபிக்க போகிறோம். போனோடனே அவர் சொன்னார், என் வீட்டில் நினச்சாதீங்க, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேண்டான்னு சொன்னால் கூட நாங்கள் 1 நிமிஷம் தருவீங்களா எங்களுக்கு அப்படின்னு கேட்டோம். 1 நிமிஷம் நாங்கள் ஜோம் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் டிவி ஓடிட்டுருக்கோம், டிவி தான் பார்த்துட்டு இருப்பார், எங்களை கண்டுகொள்ளவே மாட்டார். என்ன அவருக்கு பிரச்சனை அப்படின்னா, உடம்புல சாப்பிட்ட ஆகாரம் எதுவுமே என்ன செய்ய உடம்புல தங்காது. ஒரு பலவீனமான ஒரு மனுஷன். வீட்டில் எல்லா பொருளையும் விற்றுட்டார். சரியா, வீட்டில் தனக்கு பலவீனம்னு சொல்லி வீட்டில் ஒரு பொருள் கூட கிடையாது. வீட்டில் அவர் கல்யாணத்துக்கு வந்த எல்லா பொருள், டிவியை தவிர எல்லா பொருளும் வீட்டில் கிடையாது. சரியா, அப்படியே என்ன செய்வார், வாரந்தோறும் சமையலுக்கு வேண்டிய திங்ஸ் வேணும்னா ஒரு பொருளை கொண்டு என்ன பண்ணுவார், சேல்ஸ் பண்ணிடுவார். ஏன்னா வீட்டில் இவருக்கு நடக்க முடியாத ஒரு பலவீனம். உடம்பு பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு தான் இருக்கும் சரீரத்தில். பாருங்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிபி அப்படிங்கிற ஒரு வியாதி. இவருக்கு ஒரு நம்பிக்கை இழந்து போயிட்டார். எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டார், பல லட்ச ரூபா செலவழிச்சிட்டார். நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம், ஐயா உங்களுக்கு ஜோம் பண்ணலாமா? ஃபஸ்ட் டைம் போகும்போது அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. 2வது முறை போனோம், எங்களை என்ன செய்யலை, கண்டுகொள்ளவே இல்லை. அதே போல் டிவி பார்த்துட்டு தான் இருந்தார். ஆனால் 3வது முறை போகும்போது, 3வது வெள்ளிக்கிழமை போகும்போது அவருக்கே தோணிச்சு, ஐயா ஒரு நிமிஷம் எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ டிவி ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னும். இல்லையா, அந்த டிவி தான் எனக்கு நிம்மதியா அப்படின்னாரு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே அவரை தவிர யாரும் போக மாட்டாங்க. அவங்க மனைவி ஆகட்டும், பெற்றோராக யார்கிட்ட போக மாட்டாங்க. அவ்வளோ ரூபா துர்நாற்றம் வீசும் அந்த வீட்டுக்குள்ளே. எனக்கு டிவி மட்டும்தான் ஏன் ஆறுதல் அப்படின்னு சொன்னார். அப்போ 1 நிமிஷம் டிவி ஆஃப் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய என் கூட வந்திருக்க ஒரு சகோதரியும் அவங்களுக்காக ஜோம் பண்ணிவிட்டு குடிக்க தண்ணியை கொடுத்துட்டு வந்தோம். என்ன கொடுத்தோம், தண்ணியை கொடுத்துட்டு வந்தோம். ஐயா ஜோம் பண்ணி குடிங்கய்யா அப்படின்னு சொல்லி. என் நம்பிக்கையெல்லாம் இல்லையா. அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நான் சாகணும் அதுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஏன்னா என்னால் வாழவே முடியல. ஒரு தண்ணி குடித்தா கூட என் வயிற்றில் நிச்சய மாட்டேங்கி தங்க மாட்டேங்கியா. ஒரு ஆகாரம் சாப்பிட்டா நான் அடுத்த நிமிஷம் எங்கே தான் நிற்க வேண்டியிருக்கு, பாத்ரூமில் தான் நிற்க வேண்டியிருக்கு. ஆகவே நான் சாகணும் அதுக்காக ஜோம் பண்ணுங்கய்யா அப்படின்னார். அது கிட்டத்தட்ட வாழ்வு எல்லாம் வெறுத்துட்டார். குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க தான் அவருக்கு இருக்காங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா உங்கள் கடவுள் என்ன செய்யட்டும், என்னையே எடுக்கட்டும். நான் அப்போ சொன்னேன், என் கடவுள் எடுக்கிற ஆண்டவரில் நிச்சயமாக உயிர் கொடுப்பார். இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன்னா இந்த ஏசப்பா தான் காரணம். நீங்களும் அப்போ என்ன செய்யுங்க, நிச்சயமாக உங்களை மீட்டு எடுப்பார், உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி சின்ன ஜோம் பண்ணிட்டு வந்தோம். தண்ணியை குடிச்சு என்ன பண்ணியிருக்காரு, ஏசப்பான்னு சொல்லி குடிச்சிருக்காரு. வேறு ஒன்றும் அவர் சொல்ல தெரியாது. ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களுக்கு அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கிராமத்தில் யாராவது போயிட்டார் அப்படின்னா கம்ப்ளைண்ட் அவர் தான் நினச்சி வரான், ஸ்டேஷனில் கொடுப்பாராம்.
இப்படிலாம் நடந்த ஒருவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த தண்ணியை குடிச்சிருக்காரு பாருங்கள். அடுத்த நாள்லேருந்து அவர் சாப்பிட்ற ஆகாரம்லாம் வயிற்றில் தங்க ஆரம்பிச்சிது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சரி வர ஆரம்பித்தார். இப்போ வாரந்தோறும் நாங்கள் போகலாம், அவர் என்ன செய்தார், எங்கள் வீட்டில் வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. வாரந்தோறும் வீட்டை சந்திக்கிறோம். நடந்தது என்ன தெரியுமா, பீடிக்கையில் வேலை பார்த்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பீடிக்கடை தொழில் பாவம் என்று சொல்லி இன்றைக்கி வீட்டில் ஆடு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இயேசு நினச்சா ஒரு மனிதன் எப்படி மாற்ற முடியுது பாருங்கள், ஒருத்தனை மீட்டெடுக்க முடியுது பாருங்கள். இன்றைக்கி அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், அண்ணே உங்கள் வீட்டில் என்ன செஞ்சோம், ப்ரேயர் பண்ண வந்தோம், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஜெபக்கூடத்துக்கு வாங்க. இன்றைக்கி நீங்கள் நான் முதலாக நிற்கும் பிரதர், இங்கே ஆலயம் என்று சொல்லி வந்தால் நான் தான் முதலாக என்ன செய்வேன், இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அங்கேயும் நம்ம ஜோம் பண்ணுவாங்க, ஒரு அம்மா இடம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10 குடும்பமாக நமக்கு என்ன செய்யணும், வேணும். அப்போ இந்த தாமோதரனை போல் எத்தனையோ பேர் வாழ்க்கை நம்ம சாவு தான் நம்மளுக்கு வரப்போகுது, நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினச்சா ஒரே நிமிஷத்தில் மாற்ற முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் போய் எங்கே சொன்னதுனால பெருமைக்காக நான் சொல்ல வரல. இதே போல் ஏதோ ஒரு மனுஷன் வீட்டில் அழிவுக்குள்ளாக இருப்பான், சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பான். அவனுக்கு ஒரு சின்ன வார்த்தை, ஏசப்பா உங்களை மாற்றுவார், இயேசு உங்களை மாற்றுவார் சொல்லும் பொழுது எப்படி இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் சகீவுக்கு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வந்தானோ, நம்ம பிறகு சொல்லும் பொழுது ஒரு வாழ்வை நாம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அழகாக வாசிக்க போகிற கடைசி வார்த்தை சொல்லுது, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு. அப்போ ஒரு மனுஷனுடைய ஒரே ஒரு வாழ்க்கை அங்கே கேள்விப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான். அப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோமா பிறருக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் மீட்கும் பொருளாக காணப்பட வேண்டும். அந்த பர்தீமேயுக்கு ஆண்டவர் மீட்கும் பொருளாக காணப்பட்டார். இந்த சகீவுக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் மீட்கும் பொருளாக காணப்பட்டு என்ன பண்ணா பாருங்கள், அது வரைக்கும் எல்லாரும் ஏமாற்றி வாங்கின பணத்தெல்லாம் 4 தனியாக திரும்ப செலுத்தான். அது மாத்திரமல்ல, முக்கியமான வார்த்தை என்ன போட்டிருக்கு பாருங்கள், 8ஆம் வசனத்தின் நடுப்பகுதி, என் ஆசிகள் பாதி ஏழைக்கு. பாருங்கள், எத்தனை பேர்கிட்ட ஏமாற்றி சம்பாதிச்சிருப்பான். அது வரைக்கும் ஏழைக்கு யாராவது கொடுத்துருப்பானா, இல்லை. ஆனால் இயேசு வந்த உடனே, இயேசு ரட்சிப்பை கொடுத்த உடனே சொல்கிற முதல் வார்த்தை, நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் பிறருக்கு கொடுக்குறவனா மாற்றுவேன், நான் பிறருக்கு கொடுக்குற ஒரு மனுஷனாக வாழ்வேன் ஆண்டவரே, இது வரைக்கும் யாருக்குமே பிடிக்காத ஒரு மனுஷனாக வாழ்ந்தேன், நான் இனிமேல் பிறருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு மீட்கும் பொருளாய் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் மீட்டது யாரை தான், சகீவை தான். ஆனால் அந்த சகீவு மூலமாக அநேகருக்கு அவன் வாழ்வு கொடுத்தான். எத்தனை ஏழைகள் தான் சொல்லி நம்ம போடப்படலை, எத்தனை ஏழை ஜனங்கள் தான் தெரில, யார்ட்டெல்லாம் அவன் கடனை திரும்பி கொடுத்தான்னு சொல்லப்படலை. ஆனால் பாருங்கள், பிறருக்கு வாழ்வு கொடுக்க மனிதனாய் இந்த சகீவு மாறினான். அவன் முன்னால் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, பாவியான ஒரு மனுஷன். அந்த பாவியான மனுஷன் ஆண்டவரால் மாற்ற முடியும் என்று சொன்னால், இன்றைக்கி நம்மளையும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், அநேகருக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய், அநேகருக்கு நல்ல வார்த்தைகளை கொண்டு போகும்படியாய் நம்மளை மாற்றப் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய ஊழியத்தை தான் பார்க்குறோம். 2 சம்பவம் பார்த்துருக்கோம், அங்கேயும் ஏசப்பாவோட ஊழியம் காணப்பட்டது. 3ஆவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதில் வாசிக்கலாமா, 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலில் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. போதும், ஏன்னா வாசிக்க போகிறோம். வாசிக்க கிட்ட சம்பவத்தில் பாருங்கள், அவனோட ஊழிய பாதலாடுத்து எங்கே போகிறார் அவருன்னா, எருசலேமுக்கு போகிறார். அங்கே எங்கே பார்க்குறோன்னா, எபிரேய பாதத்திலே ஒரு பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க, நிறையா பலவீனத்தோடு இருக்க அநேக மனிதர்கள் நினைச்சாங்க இருக்கிறாங்க. அங்கே ஒரு மனுஷன் எத்தனை வருஷமாக இருக்கிறான், 38 வருஷமாக என்ன செய்கிறான், வியாதி கொண்டிருக்கிறான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று. ஆமாம், எத்தனை வருஷம்னு பாருங்கள், எத்தனை வருஷம், 38 வருஷம். இன்றைக்கி எனக்கு வயசு எத்தனைதுனா 35. கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கை என்ன ஆகிட்டு, இன்றைக்கி குடும்பமாக இருக்கிறோம், அப்படி தானே. அதே போல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 38 வயசு அப்படின்னா என்ன ஆகும், ஃபேமிலியாக இருப்பான், அப்படி தானே. ஃபேமிலியாகி பிள்ளைகளோடு உள்ள பிள்ளைங்க என்ன செஞ்சுருக்கோம், படித்து கொண்டிருக்கோம். 38 வருஷம் ஒரு மனுஷனுடைய பாதி வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு நிறைவேற்றி. இந்த மனுஷன் இந்த 38 வருஷம் எப்படி தான் இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான். நினச்சி பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாள் காய்ச்சல்லாம் தாங்க முடியல, அப்படி தானே. நீங்கள் பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா நேற்று தண்ணியில் நல்ல ஆட்டம், நேற்று தண்ணி நிறைய செழிப்பாக வந்தது வீட்டில், நல்ல ஆட்டம் பார்த்துக்கோங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு அப்பா எனக்கு டேப்லெட் வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் சொன்னேன், பகல்லே சொன்னேன், பாப்பா தண்ணியில் ரொம்ப என்ன செய்யாத, ஆடாது. ஆனால் தாங்க முடியல. நைட்டு போய் டேப்லெட் போட்டப்பறம் தான் என்ன செஞ்சுட்டு சரியாச்சுது. அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு மணி நேரம் பலவீனத்தை நிச்சயம் முடியல, இன்றைக்கி தாங்க முடியலை. ஆனால் அவன் எத்தனை வருஷம்,
38 வருஷம் யோசிச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ அளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த இடத்துல அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் வந்து அவனை சொல்கிறாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஜீவனுள்ள ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். அவர் சொன்னால் அது நடந்தது. அப்படி தானே? இன்றைக்கி நிறைய நேரங்களில் பாருங்கள், நம்ம ஜெபிக்கிறோம், அநேகத்தை கேட்குறோம், சில நேரம் தாமதமாகுது. ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே அவர் ஊழிய பாதை எல்லாம் சரியாச்சுது. பாருங்கள், அங்கே வாசிக்கிறோம், அழிலே அந்த தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். 30 வருஷம் கொஞ்சமான அவன் இருந்த இடம்லாம் என்ன செஞ்சிருக்கும்? துர்நாற்றமாக இருந்திருக்கும். அவன் உடம்புல பாதி இடத்துல என்ன செய்யும்? புண்ணாக இருந்திருக்கலாம், கால்களில் பலன் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அவன் நடந்து போனான்னு சொல்லி யோசிக்க. ஆனால் டாக்டரால் கூட என்ன செய்யலை, சில காரியங்கள் முடியலை. பல லட்ச ரூபா செலவழித்தாலும் முடியலை. இன்றைக்கெலாம் எங்கள் ஓனர் சொன்னார், கடையத்தில் இருக்கிற அந்த ஓனரு, 40 லட்ச ரூபா ஒரு சின்ன நரம்பு, காதுக்கு போகிற நரம்பு கட்டானதுனால இந்த பக்கம் பேச அவர் கேட்கலை. வெளிநாட்டில் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார். எவ்வளோ தெரியுமா? 40 லட்ச ரூபா. அவர் சொன்னார், நான் ஒரு நாள் சம்பாதிச்ச அமௌண்ட்டில் ஒரே நாளில் 40 லட்சம் நினைச்சிட்டு செலவாகிட்டு இந்த ஆப்ரேஷனில். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே சுகமாக தந்திருக்கிறார். அவர் சொன்ன ஒரே செகண்டில் என்ன செய்யுது? நமக்கு குணமாகிறது. அப்போ பாருங்கள், டாக்டரால் கூட சில விஷயங்கள் முடியாது. ஆனால் ஆண்டவர் 38 வருஷம் படுத்திருந்த ஒரு மனுஷனை நடக்க வச்சிட்டார். இதுதான் ஜீவனை கொடுக்குற ஒரு ஊழியம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு மீட்கும் ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கி நமக்கும் அதே போல் ஒரு கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கி ஆண்டவர் ஊழியம் செஞ்சார், அன்றைக்கி சீஷர்களை ஏற்படுத்தினார். இன்றைக்கி நம்ம தான் சீஷர்கள். அல்லேலூயா. இங்கே அமர்ந்துக்க நீங்கள் நானும் தான் சீஷர்கள். நமக்கு அப்படிப்பட்ட வல்லமைகளை தந்திருக்கிறார், நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கிறார். நம்ம எப்படி அதை செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னா உடனே என்ன செய்யணும்? சுகம் கிடைக்கணும். ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன்னா அவன் ரட்சிக்கப்படணும். அந்த மனுஷன் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் வியாதி உடனே என்ன செய்யணும்? சுகமாக வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கி அண்ணன் ஊரில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். சரி, அதை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அண்ணன் வீட்டில் அண்ணன் ஊரில் கருத்தப்புள்ளியூரில் ஆண்டு அறியாத ஆள், நம்ம கிறிஸ்தவ ஆள் மூலமாக சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. பல ஆண்டுகளாக வீடு கட்டணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, கட்ட முடியல. போர் போடணும்னு நினச்சாங்க, போர் போட முடியல. இப்படி பல நாள் தடையாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பணம் அவங்களுக்கு என்ன செய்யலை, கிடைக்கவே இல்லை. அவங்க உறவுகள் கொஞ்ச நேரம் என்ன செய்யாங்க, எதிர்த்து கொடுத்துட்டே இருந்தாங்க வீடு கட்ட முடியாமல். ஆனால் நான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ண போயிருந்தேன். அடுத்த நாள் அவங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, அண்ணே நான் காலையில் இன்றைக்கி போர் போட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 15 அடியில் நினைஞ்சிட்டு தண்ணி வந்துட்டு. அல்லேலூயா. அடுத்து இன்றைக்கி அஸ்திபாரம் போட்டு வீடை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சொன்ன ஒரு காரியம், அண்ணே மறுபடியும் ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி. நான் அதில் சொன்னேன், மறுபடியும் நான் ஜெபம் பண்ண தர டைம் இருக்காது, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு ஒரு வாட்டி ஜெபம் பண்ண வந்துட்டேன். நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் ஆலயம்